நம்மளால ப்ராப்பராக தேவனுடைய சத்தத்தை கேட்கவோ தேவனுடைய சித்தத்தை செய்யவோ முடியாம போயிடும். இப்போ நான் ஒரு ரூம்ல இருக்கேன். ஒரு ரூம்ல ஒரு டெலிவிஷனை பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நியூஸை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இல்லை ஒரு பிரசங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல என்னோட பிள்ளைகள் என்னுடைய ரூம்ல கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் ப்ராப்பரா அந்த நியூஸ்ல சொல்றதையோ இல்ல அந்த பிரசங்கத்துல சொல்லுகிற வார்த்தையோ என்னால சரியா கேட்க முடியாது. ஏன்னா இங்க அநேக நாய்ஸ் இருக்கிறதுனால அந்த வார்த்தை எனக்கு சரியாக செல்லாது. நான் சும்மா கேட்பேன், மாறாக அது என்னுடைய இதயத்துக்கு போகாது. இதயத்துக்கு போகாம அது ஒரு கிரியை செய்யாது. இப்போ நம்ம ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது கூட அந்த வசனத்தை நாம் கவனத்தோடு கேட்கும் பொழுது அது ப்ராப்பரா நமக்கு உள்ள போய் சேரும். இப்போ அந்த கேட்க விடாம தடையா இருக்கிற காரியம்தான் இந்த சமாதானம் இல்லாமையான காரியங்கள். இப்ப சமாதானம் நம்மளுடைய இருதயத்துல தெரிஞ்சு இப்ப நம்மளோட ரூம்ல நம்மளுடைய பிள்ளைகள் இல்ல, ரூம் சைலண்டா இருக்குன்னா நாம அந்த வார்த்தையை என்ன பண்ணுவோம்னா தெளிவா கேட்போம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கேட்கறதுக்கு. அதே போலதான்